ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபன் டெய்லர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முறையில் கிராஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நியூ டைப்பில் நார்மல் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா சேனல் பேஜில் போயிட்டு பாருங்கள். ஓகேங்களா? சேனல் பேஜுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம சேனல் நேம் அண்ட் லோகோ இருக்கும் பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போயிடலாம். வீடியோ செக்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே வரும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு பாடி மெஷர்மெண்ட்டை எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது எடுத்து எழுதி வச்சுக்கலாம். அந்த அளவை வச்சு நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாத்தை தள்ளி போட்டுட்டு கரெக்டாக அந்த பாடி மெஷர்மெண்ட்டை மேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டு அதில் நேராக கட் பண்ணிவிட்டு சைடில் ஸ்லீவ் எடுத்துப்போம், மேலே ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துப்போம். அப்படி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். சரிங்களா? பேக் பார்ட்னுடைய அந்த பாடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 21 இன்ச் இருக்குது. அந்த 21 இன்ச் நான் எழுதி வச்சுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 2 கிளாத்தையும் ஒரே நேரில் மடித்து போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்த வீடியோஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தள்ளி போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்லீவ் கட் பண்ணிப்போம். சரிங்களா? அப்படி இல்லாமல் இப்போ இதே மாதிரி 2ஆக மடித்து போட்டுட்டு இதுதான் பேசிக் மெத்தட். அதாவது எல்லோரும் செய்யக்கூடிய டெய்லர்ஸ் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு மெத்தட் இதுதான். சரிங்களா? ஒரு பீஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம சைடில் தள்ளி போட்டுட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தட் பிகினர்ஸ்க்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டெல்லாம் அந்த வீடியோஸை சொல்லி கொடுத்துட்ருந்தோம். இப்போ நீங்களும் ஓரளவுக்கு டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வெட்டி பழகிக்கோங்க. கிளாத்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்குது. அதை கட் பண்ணி கீழே ஒரு லைன் போட்டுட்டு மேலே தையலுக்கு 1.5 இன்ச் வச்சு ஒரு தையல் போட்டுட்டேன். இப்போது ஹிப்னுடைய மெஷர்மெண்ட் சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு ஹிப்னுடைய மெஷர்மெண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஜாயிண்ட்லேயே நேராக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மார்க்லேருந்து 2.5 இன்ச் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஹிப்னுடைய மெஷர்மெண்ட் இது தான். இந்த அளவுக்கு துல்லியமாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நெக்கினுடைய அளவை வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஹிப்னுடைய மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதில் இருந்து அப்படியே கழுத்தினுடைய அளவை திருப்பி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மேலே தையலுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. அதாவது கழுத்து ரவுண்டுக்கு பைப்பிங் வைக்கிறதா இருந்தால் தேவையில்லை. டபுள் ஸ்டிச்சிங் அடிக்கிறதா இருந்தாலும் எம்மிங் எடுக்கிறதா இருந்தாலும் 1/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் ரவுண்டை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ மேலேயும் சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் கழுத்து நெக்கினுடைய ஹைட்டை மெஷர் பண்ணி சின்னதாக ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக, அதாவது மேலே இருக்கிற அதே அளவு கீழேயும் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. பானெக் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதில் இருந்து இந்த மாதிரி டேர்ன் பண்ணி வளைச்சிக்கோங்க. கழுத்தினுடைய ரவுண்டை கரெக்டாக வளைச்சிக்கோங்க. கழுத்தினுடைய அகலம் எங்களுக்கு அதிகமாக வேணும், அதாவது ரவுண்ட் ஷேப் பர்ஃபெக்டாக அழகாக வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த லைனை தாண்டி கொஞ்சம் கிராஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருந்து வீடியோ கவர் ஆகிற மாதிரி நம்ம கேமரா செட் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம எடுக்கும்போது வெட்டும் போதோ அல்லது மெஷர் பண்ணும்போதோ கை மறைக்குது, அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வியூவர்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆப்போசிட் சைடில் கேமராவை வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இந்த மெத்தட் உங்களுக்கு புரியுதுன்னா இதே மாதிரி நான் ஷூட் பண்ணுறேன். அப்படி இல்லை உங்களுக்கு புரியலன்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி சேம் மெத்தடில் மாற்றி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஹிப்னுடைய ஹைட்டை இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஹிப்னுடைய ஹைட் பார்த்திங்கன்னா பேக் சைடு டாட் இருக்கும். அந்த டாட்லேருந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் ஃபுல் லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/2 இன்ச் வச்சு 2 லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அது ரெடி அளவு 1, எக்ஸ்ட்ரா தையலுக்கு வச்ச ஒரு அளவு. சரிங்களா? இந்த மாதிரி ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்னுடைய அளவை மெஷர் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம தையலுக்கு 1/4 இன்ச் அந்த சைடுக்காவது கழுத்து திருப்புறத்துக்கு நம்ம 1/4 இன்ச் விடணும். அந்த 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர்னுடைய அளவை மெஷர் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல ஹிப்னுடைய மெஷர்மெண்ட் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க்கும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ண பாருங்கள். அதில் இருந்து இந்த ஹைட்டை மெஷர் பண்ணிவிட்டு மேலே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாடி மெஷர்மெண்ட் நம்ம எடுத்து எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். 21 இன்ச் எழுதி வச்சுருக்கோம். அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சிங்கன்னா 10.5 இன்ச்.
10.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு ப்ளஸ் தையலுக்கு 1.25 இன்ச் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? அது எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும்னு கேட்குறவங்களுக்கு 1.25 இன்ச் வைங்க. இல்லைனா 1 இன்ச் மட்டும் வச்சா போதும். சரிங்களா? ஓகே, இப்போ மெஷர் பண்ணிவிட்டு ரெண்டுலேயுமே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போது அந்த 2 லைனுக்கு உள்ளே வருது பாருங்கள், அந்த லைனில் வந்து கரெக்டாக தையல் வரணும். தையல் போடும்போது அந்த லைன்லேயே நமக்கு தையல் வந்தால் நம்ம பர்ஃபெக்டாக தைக்கிறோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் போட்டுக்கோங்க, அதாவது இதை ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. ஹைட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு இதை வந்து நேராக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவை வந்து கரெக்டாக அப்படியே இறக்கி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு எல் ஷேப்பில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து 1.5 இன்ச் கிராஸ் வரணும். இந்த ரவுண்ட் போடுறதுக்கு 1.5 இன்ச் கிராஸ் வரணும். நான் வந்து அந்த மெஷர்மெண்ட் வைக்காமே வந்து நான் ரவுண்ட் போட்டுட்ருக்கேன். இப்போ அந்த எல்போ வருது பாருங்கள், அந்த எல் ஷேப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் 1.5 இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ ரவுண்ட் நம்ம வரைஞ்சிட்டோம். ஹாம்குள்னுடைய ரவுண்ட் அளவு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்கிற ஹாம்குள்னுடைய அளவை மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு பாருங்கள், 8 இன்ச் வரணும். சரிங்களா? நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிறது 8 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த அளவும் வந்து 8 இன்ச் வரணும். ஓகேங்களா? நம்ம அந்த எல் ஷேப் வர இடத்துலேருந்து 1.5 இன்ச் மெஷர்மெண்ட் வைக்காமல் ரவுண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணும்போது என்ன மிஸ்டேக் வரும்னு சொல்லிட்டு இப்போ கவனமாக பாருங்கள். இப்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த 1/4 இன்ச் நம்ம மேலே ஏற்றி ரவுண்ட் பண்ணும்போது மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வருது. சரிங்களா? அதனால தான் வந்து அந்த எல் ஷேப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துலேருந்து 1.5 இன்ச் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறோம். அந்த மாதிரி 1.5 இன்ச் தள்ளி நீங்கள் கரெக்டாக வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். அப்படி இல்லை மொத்தமாக நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் மாற்றம் வரும். ஆம்கோல்னுடைய லூஸில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்துடும். சரிங்களா? அப்படி எக்ஸ்ட்ரா வரலை, குறைவாக வருதுன்னா நீங்கள் சைடு ஹைட்லேயோ இல்லை ஷோல்டர்னுடைய அளவுலேயோ வந்து தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிற இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி அறுக்காத்து போட்டு விட்டுக்கோங்க. கிராஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, பேக் பார்ட் வந்து பக்காவாக வெட்டி முடிச்சிட்டோம். சரிங்களா? பேக் பார்ட் வெட்டிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி கொடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிராஸ் கட்டிங்க்கு வந்து நம்ம பீஸ் இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிப்போம். அப்படி இல்லாமல் இப்போது கிராஸ் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கிளாத்தில் தான் வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த அளவு பார்த்திங்கன்னா வந்து பேக் சைடு வந்து 21 இன்ச் இருந்தது. சரிங்களா? இப்போ பார்டரை வந்து நான் கட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, பார்டரை கட் பண்ணிவிட்டு அந்த லைனில் வந்து கழுத்தினுடைய கிராஸ் வந்து செட் ஆகிற மாதிரி, அதாவது கழுத்து ரவுண்டில் ஷோல்டர் சைடும் கழுத்து சைடும் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அந்த லைனை ஒட்டி போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் வந்து அளவு வந்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது பேக் சைடு மெஷர்மெண்ட் 16 to 17 இன்ச் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இவங்க அளவு பார்த்திங்கன்னா 21 இன்ச் இருக்குது. அதனால் ஹாம்கோல் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஹாம்கோலுடைய ரவுண்டில் ஷோல்டர் பகுதியும் ஹாம்கோல் பகுதியும் வந்து இந்த மாதிரி கிராஸாக அந்த லைனில், அதாவது சைடில் வந்து கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். இந்த லைன் நேராக போட்டிருக்கோம் பாருங்கள் சைடில், அந்த லைனை ஒட்டி அந்த ஹாம்கோலுடைய ரவுண்டு வந்து வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு சைடை வந்து நேராக லைன் போட்டுக்கோங்க. ஆம்கோலுடைய ரவுண்டையும் வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற மாதிரி அதே ஷேப்பில் வந்து ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. மேலே ஷோல்டர்னுடைய அளவுலையும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக கழுத்து சைட்லேயும் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது ஷோல்டர்னுடைய அளவை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கழுத்து ரவுண்டு வருது பாருங்கள், அந்த இடத்துலையும் சின்னதாக அந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. சைடு கார்னர்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருப்போம். அந்த இடத்துல வந்து 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பேக் பார்ட்டை வந்து தனியாக எடுத்துருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம வெட்டிக்கணும். ஓகேங்களா? இப்போ கீழே இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது பேக் பார்ட்டில் நம்ம 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்கில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு எந்த சைடு இருந்து மார்க் பண்ணால் வந்து உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க. கிளாத்தை வந்து திருப்பி போட்டுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து நான் இருக்கிற சைடில் வந்து பிடிச்சி மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அந்த சைடு திருப்பி போட்டிருக்கேன்.
இப்போ வந்து கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். மேலே வந்து அதாவது கீழே பட்டியினுடைய மெஷர்மெண்ட் வந்து மேலே ஏறி வந்தால் தப்பில்லை. கழுத்தினுடைய அளவு வந்து கீழே இறங்கி போகக்கூடாது. சரிங்களா? அதனால் மேலே ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் கீழே வச்சுக்கோங்க. அதாவது ஷோல்டர்னுடைய அளவை 1/2 இன்ச் கீழே வச்சுட்டு ஃப்ரண்ட்னுடைய நெக்கை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க் பண்ணும்போது கீழே மட்டும் வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணியிருக்கிற அந்த மார்க்லேயே வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இழுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டு அதாவது ஹூக் பட்டி சைடு வந்து பட்டிக்கு மேலே வருது பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. பட்டி ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதிலிருந்து மேலே இருக்கிற மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபுல்லாகவே வந்து 1 இன்ச் மெஷர் பண்ணால் போதும். அதில் சென்டர் பாயிண்ட்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக சைடில் வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம் பாருங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து நம்ம சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஷோல்டர்னுடைய அளவில் பாதியில் வந்து ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க. அது ஷோல்டர் மட்டும் தனியாக கணக்கு போட்டுக்கோங்க. ஷோல்டர்னுடைய அளவில் பாதியில் ஒரு மெஷர் பண்ணிவிட்டு சைடு மார்க்லேருந்து அந்த மார்க் பண்ண அளவு பாருங்கள். அது ஷோல்டர் சென்டர் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் அந்த அளவு மட்டும் தனியாக எடுத்து கீழே வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா சென்டர் டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து டாட்லேயே மடிச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடை வந்து டாட்லேயே மடித்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போது சைடு ஜாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. சைடு ஜாயிண்ட்டை அளவு எடுக்கிறதுக்கு இப்போது பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு பட்டி ஜாயிண்ட்டை இந்த மாதிரி கரெக்டாக மடித்து பிடிச்சிக்கோங்க. சைடில் ஹூக் பட்டி காலேஜ் விட்டுட்டு இந்த மாதிரி பட்டினுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஷோல்டர் சென்டர் பண்ணி ஃப்ரண்ட் டாட்டுக்கான மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம். அதில் இருந்து ஒவ்வொரு இன்ச் சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இது வந்து சென்டர் டாட்டுக்கான மெஷர்மெண்ட். அதாவது சைடு அளவில் வந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அதை வந்து சென்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து சைடு அதாவது டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பட்டியினுடைய அளவை வந்து மெஷர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணோம். அந்த நேரில் வந்து இந்த மாதிரி சைடு அளவை வச்சுட்டு நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த லைனில் நீங்கள் கரெக்டாக ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு பட்டி ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த கிராஸில் தான் நீங்கள் தையல் போடுற மாதிரி இருக்கும். பேக் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு லைன் போட்டோம் பார்த்துங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து இந்த லைன்லேயே வந்து தையல் வரணும். நம்ம வந்து ஏற்கனவே டாட்டுக்கு வந்து 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம். மீதி இருக்கிற கிளாத் வந்து தையலில் போகிற மாதிரி தான் நம்ம தையல் போடணும். அதுக்காக தான் வந்து அந்த இடத்துல வந்து லைன் போட்டு காட்டியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் இன்னொரு வீடியோ போடும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு போட்டிருக்கிற மெத்தடும் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியலன்னா மறுபடியும் பழைய மாதிரியே வந்து இன்னொரு வீடியோ நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு சைடில் கீழே இருக்குது பாருங்கள், அந்த கிளாத்தில் தான் நாம் ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ் கட்டிங் வந்து இந்த வீடியோவில் நான் கொடுக்கல. ஏற்கனவே வந்து ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய்ட்டு சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் டாட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த எல் ஷேப் போட்டுக்கோங்க. எல் ஷேப் போட்டுட்டு சைடில் வந்து அந்த எல் ஷேப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து 1 இன்ச் தள்ளி வச்சு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேர்டு டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ 3 டாட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கும். அதில் இருந்து ஒவ்வொரு இன்ச் தள்ளி வச்சு நீங்கள் அது 3 டாட்டையும் வந்து பிடிச்சிக்கலாம். சரிங்களா? டாட் பிடிக்கிறதுக்கான இந்த மெஷர்மெண்ட்டும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லைக் பட்டன், ஷேர் பட்டன் இருக்கும். லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஹார்ட் சிம்பிள் போட்டு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால்
எங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் பே பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.